கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஒரு கல்லை எடுக்கிறான், அதை நிறுத்துகிறான் சாட்சியாக. இன்றைக்கு நமக்கு ஒரு கல் இருக்கிறதா என்றால் நிச்சயமாகவே தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார் என்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் உதவி செய்கிறவரா? நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை என்பதும் எப்படிப்பட்டது என்றால், நாம் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நமக்கும் அநேக உதவிகள் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு வீடு கட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த வீடு கட்டுவது உங்களால் ஆகாது. நீங்கள் பொருளை மட்டும் பணத்தை மட்டும்தான் செலவழிக்க முடியும். ஆனால் அந்த வீடு கட்டுவதற்கு ஒரு கார்பெண்டர் வேணும், ஒரு கொத்தனார் வேணும், ஒரு சித்தாள் வேணும், அதற்கு பல தேவையான பொருள்கள் வேணும். எல்லாம் இருந்து ஒன்றாக சேர்ந்து நமக்கு உதவி செய்தால்தான் அந்த வீடு கட்டப்பட முடியும். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்களேன், தனி ஒரு மனிதனாக எதையும் செய்ய முடியாது. தேவன் அப்படி வைத்திருக்கிறார். ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும்படியாகவே தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஊழியம் செய்த நாட்களிலே பாருங்களேன், 2 பேராகவே அனுப்பினார். நீ தனியாக போ அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா ஒருவரை சார்ந்து ஒருவர் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமம். ஒரு கணவன் என்றால் அந்த கணவனுக்கு ஒரு மனைவி இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு உதவியாக பிள்ளைகள் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு உதவியாக பெற்றோர் இருக்க வேண்டும். ஒரு குடும்ப அமைப்பையும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கூட பிறந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சி, இதெல்லாம் பாருங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும்படியாகவே தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இங்கே சாமுவேல் சொல்லுகிறான், கர்த்தர் இம்மட்டிலும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிடுகிறார். இதற்கு முன்பாக அந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே நடக்கிற ஒரு காரியம் உண்டு. கர்த்தருடைய பெட்டி ஏறக்குறைய 20 வருஷம் கீரியாத் யாரீமிலே இருந்தது. அதன் பிறகு அது வருவதற்கு முன்பாக சாமுவேல் சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். இதில் பாருங்க, ஒரு காரியம் அமைந்திருக்கிறது. நீ முழு இருதயத்தோடு உங்கள்கிட்ட இருக்கிற மறைவான காரியங்கள் அல்லது அஸ்தரோத் என்பது விக்கிரக ஆராதனை, அதை முற்றிலுமாக விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் நீ திரும்பினால் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பெலிஸ்தருடைய கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவார். பெலிஸ்தர் அவர்களை அடக்கி ஒடுக்குகிறார்கள், அதற்கு கர்த்தர் நீங்களாக்கி விடுவார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு கர்த்தரை அண்டிக் கொண்டால், கர்த்தரை சார்ந்து கொண்டால், கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். யுத்தம் பண்ண வரும்போது இஸ்ரவேலர் கர்த்தரை பூரணமாய் அண்டிக் கொண்டபடியினாலே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். பாருங்க, கர்த்தரை நோக்கி சாமுவேல் வேண்டிக் கொள்ளுகிறான். அப்படி வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை களங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுக்கிறார். அவரே யுத்தம் பண்ணுகிறார். இந்த யுத்தத்திலே ஜெயம் கொடுத்த பிறகுதான் இப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிடுகிறார். சரி, நமக்கு கர்த்தர் உதவி செய்கிறவர் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அங்கே பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட உதவி செய்கிறவராக இருக்கிறார்னா 13ஆம் வசனத்திலிருந்து
நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினாலே அவரும் அப்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அது மாத்திரமல்ல, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளானவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். யாருக்கு உதவி செய்கிறார்? ஆபிரகாமின் சந்ததியான உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார். 18ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் உதவி செய்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்கிறவர். பரிசுத்தவான்கள் எல்லாருமே தேவன் உதவி செய்கிறவர் என்பதை அறிந்திருந்தார்கள். நீங்கள் தாவீதை பாருங்க, அவர் ஒரு சங்கீதமே பாடுகிறான். 121ஆம் சங்கீதத்தை நீங்கள் பாருங்களேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும் என்று சொல்லுகிறான். அதே போல தாவீதுக்கு நன்றாக தெரிகிறது, தன்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்கிறது கர்த்தர் தான். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் உதவி செய்வார். அவர் எங்கிருந்து உதவி செய்கிறார்? தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படியாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுது பிழைப்போம். தாவீதுக்கு அது தெரிந்ததினால தான் அவன் இந்த சங்கீதத்தையே பாடுகிறான். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அது மாத்திரமல்ல, இன்னொரு சங்கீதத்தை நீங்கள் பாருங்கள், 123ஆம் சங்கீதத்தில் பாருங்களேன். 123ஆம் சங்கீதம் 1-4 வரையிலே நான் வாசிக்கிறேன். அங்கே வேலைக்காரருடைய கண்கள் எப்படி இருக்குமாம்? பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். ஒரு வேலைக்காரனுடைய கண் தன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கும். 30 நாட்கள் வேலை செய்து முடித்த பிறகு 1ஆம் தேதி வரும்போது தன்னுடைய தேவையை தன் எஜமான் சந்திக்க போகிறான், நான் தனக்கு உதவி செய்ய போகிறான் என்ற எண்ணத்தோடு கூட அவனுடைய கை அவரையே நோக்கி இருக்கிறது கண்கள். இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது? பரலோகத்துக்கு நேராக நோக்கி இருக்கிறதா? பரலோகத்தின் ராஜாதி ராஜாவை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்களா? கர்த்தாதி கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களா? அவருக்கு முன்பாக உங்கள் கரங்களை விரிக்கிறீர்களா? உங்கள் கண்கள், உங்கள் கரங்கள் அவரை நோக்கி இருக்கிறதா? சங்கீதங்களின் புஸ்தகம் 75ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, ஒரு அருமையான வார்த்தை. கிழக்கிலோ மேற்கிலோ வடக்கிலோ தெற்கிலோ வனாந்தர திசையில் இருந்தோ ஜெயம் வராது, வெற்றி வராது. எல்லா திசைகள், 4 திசைகளையும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், இதில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கிலோ மேற்கிலோ வடக்கிலோ தெற்கிலோ வனாந்தர திசையில் இருந்தோ ஜெயம் வராது. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்திலே உங்களுக்கு வெற்றி வராது அல்லது உதவி கிடைக்காது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ஏமாந்து போகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க உதவி செய்வாங்க, எங்கள் அண்ணன் உதவி செய்வார், என் தம்பி உதவி செய்வான், எங்கள் சித்தப்பா உதவி செய்வார், என் கூட பிறந்தவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேளை உங்களுடைய அண்ணங்கிட்ட போய் பணம் கேட்குறீங்க, அவர் கொடுப்பார். சரி, நாளைக்கு போய் கேட்டால் கொடுப்பாரா? அல்லது அடுத்த மாதம் போய் கேட்டால் கொடுத்துருவாரா? சரி, தம்பி போன மாதம் தான் வாங்கினா, இந்த மாதம் வாங்கலை, கொடுப்போன்னு கொடுப்பாரா? இல்லை. ஏன்னா மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் ஒரு நாள் உதவி செய்வார்கள், அடுத்த நாள் உதவி செய்ய மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எவ்வளவோ தொண்டு நிறுவனங்கள்லாம் செயல்படுது இல்லைங்களா? இந்த தொண்டு நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க உதவி செய்கிறாங்க. ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவோம், 10,000 பேருக்கு சாப்பாடு போடுவோம். சரி, தினம் போட முடியுமா? இல்லை. தினம் உதவி செய்ய முடியுமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறாங்க. நான் தப்பு என்று சொல்லவில்லை, நல்லது, செய்யுங்க, உதவி செய்ய வேண்டும். இரக்கமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள்,
அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப இரக்க குணம் என்பது நமக்கு ரொம்ப அவசியம். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன், எல்லாருக்கும் இரக்கம் செய்வதற்கு மனிதனாலே முடியாது. யார்? கர்த்தர் ஒருவரே இந்த முழு உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் ஒருவர் தான் உதவி செய்ய முடியும். அதனால் தான் இங்கே சொல்லுகிறான், கிழக்கிலோ மேற்கிலோ வனாந்தர திசையிலிருந்தோ வெற்றி வராதுப்பா, தேவனிடத்திலிருந்தான் எனக்கு உதவி வர வேண்டும், ஒத்தாசை வர வேண்டும், என் கண்கள் அவரைத்தான் நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறான். இது ஆசாப் எழுதின சங்கீதம், 77ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. என் தேவைகள், என்னுடைய வாழ்க்கையிலே பல தேவைகள் இருக்கிறது. நான் இரவிலே என் தேவனை நோக்கி என் கரங்களை விரிக்கிறேன் என்று சொல்லுகிறான். உங்களுடைய கரங்கள் கர்த்தரை நோக்கித்தான் விரிக்க வேண்டுமே ஒழிய மனிதர்களிடத்தை போய் நீட்டி கொண்டிருக்க கூடாது. தேவன் அதை விரும்பாத ஒரு தேவன். அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவரை நோக்கி பார்க்க சொல்லியிருக்கிறார், அவரை நோக்கி கேட்க சொல்லியிருக்கிறார், நம் தேவைகளை தெரிவிக்க சொல்லியிருக்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். நீ என்னை நோக்கி பார், ஓ முகம் பிரகாசம் அடையும், ஓ முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் கர்த்தரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டுமே ஒழிய இவங்க தருவாங்களா, அவங்க தருவாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க என் ஃப்ரெண்டு, என் கூடவே பழகிறவன், இவன் நிச்சயமாக உதவி செய்வான், இந்த எண்ணமே விட்டுருங்க. மனுஷனை நீங்கள் நம்பவும் கூடாது. மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உதவி செய்கிறவர். நேற்றும் செய்வார், இன்றைக்கும் செய்வார், நாளைக்கும் அவர் செய்வார், நாளை மறுநாளிலும் செய்வார், மரண பரியந்தம் செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து செய்வார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், ஆதியும் அந்தமுமான தேவன். அவர் ஒரு நாளும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கைவிடாத தேவனாயிருக்கிறார். எனவே எப்பொழுதுமே உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரிடத்தில் போய் இருக்க வேண்டும். அதில் மிக பிரதானமான காரியம், கர்த்தருக்கு நேராக கரங்களை விரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்திலே கரத்தை நீட்டுவது எதற்கு அடையாளம் தெரியுமா? என்னிடத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் கைகளின் பிரயாசத்தினால ஒரு பலனும் இல்லை, என்னால் முடியாது, என் கரங்களை பாரும், எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி தேவனிடத்தில் கரங்களை விரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாருமே, மோசேயா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், எல்லாரும் கரங்களை விரித்தார்கள். சாலமோன் என்ன பண்ணுகிறான்? முழங்கால் படியிடுகிறான், தாழ்மையின் அடையாளம். 2 கரங்களையும் தேவனுக்கு நேராக விரிக்கிறான், ஜெபிக்கிறான், ஜெபித்து முடிக்கிறான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது, தேவ மகிமை அந்த இடத்தை மூடுகிறதுங்க. எப்பொழுது? ஆண்டவரே என்னிடத்துல ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் தான் சொல்லும்போது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முற்றிலுமாக உங்களை தாழ்மைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனையே மேன்மைப்படுத்தி அவரிடத்திலே உங்களுடைய தேவைகளை சொல்லி அதை தெரிவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தேட கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்க, 3 பேரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிந்த நபர்கள் தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அங்கே வழி அருகே ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான். பர்திமேயு என்பது அவனுடைய பெயர், உங்களுக்கு தெரியும். அந்த பர்திமேயு தர்மம் வாங்கி, யாசகம் வாங்கி பிழைக்கிறவன். இப்பொழுது அந்த வழியாக இயேசு வருகிறார். இயேசு வருகிற சத்தத்தை கேட்கிறான். பாருங்க, 46ஆம் வசனத்தில், அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான், வர்றாரு அப்படின்னு. இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடத் தொடங்கினான். எப்படி அவன் கூப்பிடத் தொடங்கினான்? ஏன் கூப்பிட்டான்? இவன் தான் பார்வை இல்லாதவனாச்சே, இவனுக்கு இயேசுவை குறித்து எப்படி தெரியும்? அப்ப ஏற்கனவே யாரோ பேசி இருக்கிறார்கள். இயேசு இருந்தால் அவர் கண்களை தருவார், நிச்சயமாகவே உனக்கு பார்வை அளிப்பார், நீ சுகமாவாய் என்று சொல்லி யாரோ சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? இயேசு வருகிறார் என்று சொன்னவுடனேயே சத்தமிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். பார்வையற்றவனுக்கு தாவீதின் குமாரன் இயேசு என்பது எப்படி தெரியும்? தாவீதின் சந்ததியில் வந்தவர் இயேசு.
அதை உணர்ந்தவன் சத்தமிட்டு கூப்பிட தொடங்குகிறான். உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க பாருங்க, பேசாமல் இருக்கும்படி அதட்டுகிறார்கள். ஆனால் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஒரு பார்வையற்ற மனிதனுக்கு தெரிகிறது தனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று. அவனுக்கு பார்வை இல்லை, ஆனால் அவனுக்கு தெரிகிறது இயேசு தனக்கு உதவி செய்வார் என்று. இன்றைக்கு எல்லாருமே நாங்கள் பார்வையோடு இருக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் நிற்பதில்லை. காலையில் எழுந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதில்லை, அவரிடத்தில் கேட்பதில்லை. யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி மனிதர்களை தேடுகிற ஒரு இந்த காலத்தில் இருக்கிறது. மனிதர்கள் உதவி செய்வார்கள், அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. நிச்சயமாக சொல்லுகிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்கிறவர். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் பாருங்க, இயேசு நின்று. எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய சத்தம் இயேசுவை கடந்து போக விடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு நிற்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்ட உடனேயே நடந்து கொண்டிருந்த இயேசு நிற்கிறார். நின்று ரெண்டாவது என்ன செய்யறா பாருங்க, அவனை அழைத்து வர சொன்னார். கூட்டிட்டு வா அவனை. ஏன்னா அவன் பார்வை இல்லாதவன் தானே, அவனை கூட்டிட்டு வாங்குறார். இவன் கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே பாருங்க, இவனை கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திருவனை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே வருகிறான். அந்த மேல் வஸ்திரம் என்பது பார்வையற்றவர்களுக்கான ஒரு வஸ்திரம். எப்படி டாக்டர்னா ஒரு ட்ரெஸ் போடுறாங்க இல்லையா, கம்பவுண்டர்னா ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, டிரைவருங்கன்னா ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, போலீஸ் அதிகாரிகள்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா. இதை நீங்கள் பார்த்தோன்னே ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே சொல்லலாம் ஒரு போலீஸ்காரரு இவர் இன்ன காரணத்தினால இவர் வக்கீலாக இருக்கிறாரு, அதனால் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கார். ட்ரெஸ்ஸு அடையாளம். இங்கே இவனுக்கு ஒரு அடையாளம், பார்வையற்றவன் என்பது. அந்த பார்வையற்றவன் என்ற அடையாளத்தை அவன் தூக்கி எறிந்துவிட்டு நேராக இயேசுவினிடத்திலே வருகிறான் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். என்ன செய்ய வேண்டும் அவர் கேட்குறார் பாருங்களேன். பார்த்தா வித்தியாசமாக தெரியும். ஏன் அப்படி கேட்கிறார் என்றால், இவன் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவன். ஒருவேளை எனக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்கலாமா இல்லையா, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். எப்பொழுதுமே இயேசு நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவன். நாம் இருதயத்தில் எதை வாஞ்சிக்கிறோம் விரும்புகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே தான் அவரிடத்தில் வரும்போது உண்மை அல்லது எது நம் தேவையோ அதை தெரிவிக்க வேண்டும். இன்றைக்கு தேவையில்லாத பல காரியங்களை அலப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் என்பது இன்றைக்கு அப்படி ஆகிவிட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது என்ன சொல்லுகிறார், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக ஜெபத்தை குறித்து பேசுகிறார். உன்னுடைய தேவை என்னவோ அதை நீ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடு, அறை வீட்டை பூட்டு, நீ கூப்பிடு, அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். தாவீது சொல்லுகிறான், அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். என்ன காரியத்திற்காக எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை அனுப்புவதை நிறுத்திவிட வேண்டும். ஜெபம் என்பது சரியான முறையில் தேவனுக்கு தெரிவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும், பார்வையடைய வேண்டும். எப்பொழுதுமே உதவி யார் செய்வார்கள் என்பதை அறிந்து அவர்களிடத்தை தான் கேட்க வேண்டும். உலகத்தில் எந்த மனிதனையும் நீங்கள் சார்ந்திருந்தீங்கன்னா நீங்கள் தோற்று போவீர்கள். கிழக்கிலோ மேற்கிலோ வடக்கிலோ தெற்கிலோ ஜெயம் வராது, எபனேசர் கிடையாது. அவன் சொல்லுகிறான், சாமுவேல் இவரே எபனேசர், இவரே உதவி செய்கிறவர், இவரே ஒத்தாசை அருளுகிறவர், இவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ கவனித்து பார், அவரை நோக்கி பார், அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார், அவர் ஒத்தாசை அருளுகிற தேவனாயிருக்கிறார். எல்லா சொல்லும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரட்சிக்கப்படுவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, அபிஷேகம் பெறுவாங்க, ஆண்டவரை பின்பற்றி அவர் பாதையிலே ஓட மாட்டாங்க. எப்படி பவுல் சொல்லுகிறார் இல்லையா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டவுடன் நீ போப்பா உனக்கு சொல்கிறேன்னு சொல்லுவார். அதன் பிறகு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் எதுக்காக, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் பின்பாக நடந்து செல்லுகிற ஒரு வாழ்க்கை. உடனே பின்னாடி போகிறான் பாருங்க. ஏன்னா பார்வையை கொடுத்தவர் அவர், இந்த உலகத்தை பார்க்க வைத்தவர் அவர். எனக்கு பிரதான தேவை ஒன்று இருக்கிறது, அந்த தேவையை அவர் சந்தித்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி,
இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? எதை கேட்பீர்கள்? யோசித்து பாருங்கள். நிச்சயமாகவே எது பிரதானமான தேவை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குங்க. அண்ணால பாருங்க, அவளுக்கு ஒரு குழந்தை தேவையாக இருந்தது. கர்த்தரே அவள் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஏன்? அவருக்கு தேவை சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. அவள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் வரையில தேவன் காத்திருந்தார். எப்பொழுதுமே தேவன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அற்புதமான காரியங்களை செய்வார். அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தேவை என்ன, அது முதலாவது தெரிந்திருக்க வேண்டும். இவனுக்கு நன்றாக தெரிகிறது, தான் பார்வையடைய வேண்டும். பார்வை அடைந்தான், இயேசுவுக்கு பின்னே நடந்து சென்றான். யோசித்து பாருங்கள். இரண்டாவதாக ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். வேற ஒன்றும் கிடையாது, அவரை தெரியாது. பரிதிமையும் கேள்விப்பட்டான், காரணம் அவனுக்கு பார்வை இல்லை. இவளும் கேள்விப்படுகிறாள். இப்போ கேள்விப்பட்டாலும் இந்த யூதருடைய கலாச்சாரம் என்ன? ஒரு பெண், அதுவும் வாலிப, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாலிபன், 33 வயது. அவரை தொடலாம்னா தொடக்கூடாது, கல்லால் எறிந்து கொன்று போடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள ஒரு பெண், மிகவும் உதிரப்போக்கினாலே கஷ்டப்படுகிறவள். உண்மையாகவே சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இத்தனை நாள் அத்தனை நாள் கஷ்டமாக இருக்கியான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே வேதனையாக இருக்கும். அது மிகவும் வேதனையான ஒரு காரியம் பாருங்களேன். அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்க இவள் 12 வருஷமாக பாடாப்படுறான். எல்லா பணத்தையும் செலவழித்தும் இவளுக்கு கொஞ்சம் கூட சுகமாகலை. இப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், சரி அவர்கிட்ட போய் கேட்க முடியாது, இந்த மாதிரி எனக்கு இருக்குது, நீங்கள் சுகமாக்குங்கன்னு ஒன்று செய்யலான்னு சொல்லி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறாள். முதலாவது, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். காரணம், இவளுக்கு நன்றாக தெரிகிறது தனக்கு உதவி செய்ய இயேசுவாலே முடியும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசம். உங்களுக்கு இன்றைக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேகருக்கு விசுவாசங்கிறதே கிடையாதுங்க. ஆண்டவர் சுகம் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எங்கேயாவது போவாங்க. பல இடங்களில் அலைஞ்சு திரிகிறவர்களாக எத்தனையோ காரியங்களை செய்கிறாங்க, சொல்லவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு காரியம், இந்த இயேசு எனக்கு உதவி செய்வார், இவர் எபனேசர், இவர் எனக்கு உதவி செய்வார், அவரை நோக்கி என் கரங்களை விரிக்கிறேன், அவரை நோக்கி நான் பார்க்கிறேன், அவரை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் பார்த்தால் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. எப்படி பாருங்க, ஒரு செகண்ட் தாங்க. கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். எப்படி ஒரு பார்வையை கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக, விடுதலையாக்குகிற தேவனாக, கவலையை கண்ணீரை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்று மாறவில்லை, இன்றைக்கு மாற மாட்டார், நாளைக்கும் அவர் மாற மாட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் முக்கியமானது. இன்றைக்கு அநேகருக்கு அது இல்லை. எல்லா தெய்வங்களோடு சேர்ந்து ஒரு தெய்வம், அப்படி அல்ல. இவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர் அப்படி ஆனார். இல்லைன்னா அவர் உங்களை போல என்ன போல இங்கே வரணும்னு இல்லைங்க. அப்போ என்ன நடக்கிறது பாருங்கள், அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். கேட்குறாரு, எனக்கு வஸ்திரத்தை யார் தொட்டா? அதுக்கு பதில் வருது பாருங்க, எப்படிப்பட்ட பதில் பாருங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்க எத்தனை அருமையான, நான் தான் உன்னை சுகமாக்கினேன்னு சொல்லலை, ஓ விசுவாசம், நான் தொட்டா சுகமாவேன்னு சொன்ன பத்தியா ஒரு விசுவாசம், அது உன்னை ரட்சித்தது, சுகமாக்கினது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி
சுகமாயிரு. சீசர்கள் சொல்கிறாங்க, எல்லாரும் தானே தொடுறாங்க. உண்மைதாங்க. எப்பொழுதுமே சரி, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசமே பிரதானம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். விசுவாசம்தான் பிரதானம். இன்றைக்கு ஜெபம் பண்ணுவோம், விசுவாசம் இருக்காது. என்னப்பா கேட்டியே, கர்த்தர் கொடுத்துட்டாரா? கொடுத்தாலும் கொடுப்பாருங்க, கொடுக்கலனாலும் இல்லை. நன்மை செய்தாலும் செய்வார், செய்யலாட்டி இல்லை. அவர் எனக்காகவே இந்த பூமிக்கு வந்தவர், எனக்காகவே மரித்தவர், எனக்காகவே உயிரோடு எழுந்தவர், எனக்காகவே இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுக்காகவே தான் உயிர் தெழுந்த வல்லமையை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். அதே அற்புத அடையாளங்களை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாக உங்களுடைய விசுவாசம்தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். தேவனிடத்திலிருந்து அற்புத அடையாளங்களை கொண்டு வரும். இன்றைக்கு பாருங்க, அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறார்கள். மரிக்கும் போது பாருங்க, அந்த வஸ்திரத்தை தான் தொடுறாங்க. ஒருத்தருக்கு ஒன்றும் நடக்கலை. இங்கேயும் எல்லாரும் தொடுகிறார்கள், ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஒரு விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வல்லமையை வரப்பண்ணுகிறது, அற்புதத்தை கொண்டு வருகிறது, அதிசயமான காரியத்தை இன்றைக்கும் காண முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கானானிய ஸ்திரீ, இஸ்ரவேல் பெண் அல்ல, கானான் தேசத்தை சேர்ந்தவள். அவள் அவளுடைய மகளை பிசாசு பிடித்து அலக்கழித்து கொண்டிருக்கிறது. இப்போ அவள் வருகிறாள். எப்போவுமே சரி, யாரிடத்திலிருந்து நமக்கு நன்மை வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எதில் ஏமாந்து போகிறோம் தெரியுமா? நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நல்லா பழகிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள், நம்ம கூடவே இருக்கிறவங்க, அவங்க நல்லா வசதியாக இருக்காங்கன்னு தெரியும். அவங்க எப்படியாவது உதவி செஞ்சிருவாங்க, நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம், அவங்க ஏதாவது தந்துடுவாங்க, அதனால் வியாபாரம் பண்ணிடலாம், அவங்க ஏதாவது தருவாங்க, நம்ம தொழிலை இன்னும் விரிவு பண்ணலாம், இப்படியே சொல்லி அவர்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. உதவியற்ற நிலைமை தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒருவர் மட்டுமே உங்களுடைய வேதனைகளை அறிந்தவர், உங்களுடைய பலவீனங்கள் சோர்வுகளை அறிந்தவர், உங்கள் தேவைகளை அறிந்தவர். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த கானானிய ஸ்திரீ வருகிறாள். வந்துட்டு சொல்கிறா, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி இவளும் கூப்பிட்டான். அங்கேயே பர்திமேயு தாவீதின் குமாரனை என்று கூப்பிட்டான். இவளும் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லும்போது, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எப்பொழுதுமே சரி, நம்முடைய ஜெபம் தேவனை நோக்கி எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவரிடத்தில் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு ஜெபம் என்பது குறைந்து போன ஒரு காலமாக இருக்கிறது. இன்றைக்கி எல்லா கூட்டத்திலையும் கூட்டம் வரும். ஜெப கூட்டம் வைங்க, வரமாட்டாங்க. ஒரு உபவாச ஜெபம் வைக்கலாம் வாங்கன்னா வரமாட்டாங்க. சர்ச்சில் பாருங்கள், 500 பேர் இருப்பாங்க. உபவாச ஜெபத்தில் 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. கேட்டால் அந்த வேலை இந்த வேலை. ஆனால் தேவைன்னு வந்துருச்சுன்னு வைங்க, வீட்டில் பிரச்சனை வந்துருச்சுன்னா அவர்கள் தான் நிற்பாங்க. ஐயா இன்றைக்கி உபவாச ஜெபம் இல்லையா, உபவாச ஜெபம் வைங்கன்னு சொல்லுவாங்க. உபவாச ஜெபத்தில் சீட்டு எழுதி கொடுப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, அழுது புலம்புவாங்க. அந்த நன்மை நடந்துருச்சா, ரைட், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. இங்கே அவள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாள், பின்னாடியே வர்றாள், விடலை அவரை. அதான் அவரை பலவந்தப்படுத்த சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களிலே அப்படித்தான். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீரும் வரையிலே நாம் விடக்கூடாதபடி ஜெபிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொன்னார், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே தேவன் நியாயம் செய்ய மாட்டாரா, நீதி செய்ய மாட்டாரா என்றார். நிச்சயமாக நீதி செய்வார். அப்போ அவரை நோக்கி தொடர்ந்து வரும்போது இவர்கள் சொல்லுகிறார்கள், இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் திரும்ப சொல்கிறா பாருங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியுது, இவர் எபனேசர், இவர் உதவி செய்வார். பர்திமேய்க்கு நல்லா தெரியுது, இவர் எபனேசர், இவர் நமக்கு உதவி செய்வார். அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தெரியுது, இவர் எபனேசர், இவர் தனக்கு உதவி செய்வார். வஸ்திரத்தை தொட்டால் போதும், அதை தொட்டாலே போதும் எனக்கு. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கும் கூட சரி, அவருடைய வஸ்திரம் என்பது அவருடைய வார்த்தை. இன்றைக்கு அந்த வார்த்தையை தான் நம்ம வச்சிருக்கிறோம். அவருடைய வஸ்திரம் என்பது ஒரு தொங்கல் இருக்கும், அதில் 5 முடிச்சுகள் இருக்கும்.
அது 5 ஆகமத்துக்கு அடையாளமாக இருந்தது. அதை தான் ஆண்டவர் இயேசு போட்டிருந்தார். அதை தொட்டவனே தான் வார்த்தையை தொடும்போது சுகம், வார்த்தையை வாசிக்கும் போது சுகம், இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது சுகம், நிச்சயமாக சுகம் அடைவீர்கள். இதை வாசித்து பாருங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? வசனத்தை அதிகமாக கரிசனையோடு வாசிக்கிறது இல்லை, மற்ற காரியங்களை அதிகமாக வாசிக்கிறோம், இதை விட்டுறோம். இல்லை, இதுதான் பிரதானமானது. இந்த வார்த்தை தான் இயேசு. இந்த வார்த்தையை நீங்கள் விடக்கூடாது. இந்த வார்த்தையை வாசிக்கணும். இது தேனிலும் தேனிலும் மதுரமாக இருக்கும். இது அற்புதமானதுங்க. நீங்கள் வாசித்து பாருங்களேன், அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் தொடர்ந்து இதை வாசித்து கொண்டே இருங்க. இதன் மூலமாய் உங்களுடைய சரீரத்தில் பரிபூர்ண சுகத்தை நீங்கள் காண முடியும். காரணம், அவருடைய வார்த்தை உங்களுக்கு உள்ளே போக 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 உள்ளான மனுஷன் பலனடைந்து கொண்டே வருவான். எப்படி புறம்பான சரீரத்துக்கு ஒரு சாப்பாடு உணவு சாப்பிட்றீங்களோ, அதே போல் உள்ளான மனிதனுக்கு தேவையான ஆகாரம் என்பது இதுதான், இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை ஜீவனும் ஆவியாயும் இருக்கும். இது ஜீவனை தரும், லைஃப். இது உங்களை வாழ வைக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை வாசிக்கணும். இவள் பாருங்க என்ன சொல்றான்னு, எனக்கு தெரிய ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி தொடர்ந்து வரும்போது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவள் சொன்ன வார்த்தை பாருங்க, உண்மைதான் ஆண்டவரே, நீங்கள் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தீங்க, யூதருக்கு ராஜாவாக தான் வந்தீங்க, யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பு வந்தது, எல்லாம் சரிதான். ஆனால் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டி தானே தின்னும், பிள்ளைகள் சாப்பிடாதே என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பாருங்க, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். 3 பேரை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 3 பேருமே தனக்கு உதவி யார் செய்வார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். எப்படி சாமுவேல் சொன்னான் எபனேசர் என்று, இந்த எபனேசர் யார், தனக்கு யார் உதவி செய்வார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். எல்லாரையும் சொல்லலாம், நூற்றுக்கு அதிபதியை சொல்லலாம், எல்லாரையும் சொல்லிக்கிட்டே வரலாம், யவீர்வை சொல்லலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த 3 பேர் உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக சொல்லுகிறேன். அப்போ அவர்கள் அறிந்திருந்தார்கள், இயேசுவின் இடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுகிற காரியம் ஒன்றும் என்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அமலேக்கியர் ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்வார்கள். இந்த யுத்தத்திலே ஒரு காரியம் நடக்கும். யோசுவாவை பார்த்து மோசே சொல்லுகிறார், அப்பா நீ போய் யுத்தம் பண்ணு. இன்றைக்கி நமக்கு இதை எதுக்கு அடையாளம்னா, ஆவிக்குரிய யுத்தம். அமலேக் என்பது மாம்ச கிரியைகள் என்று அடையாளமாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கும், மரணம் வரைக்கும் இருக்கும். பார்த்துக்குங்க, விடவே விடாது. ஆவிக்கு விரோதமும் மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் இச்சித்து கொண்டு இருக்கும். மாம்சமும் மனசு விரும்பினபடி தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆவிக்குரியவர்களாய் மாறுவார்கள், திரும்ப மாம்சத்துக்குரியவர்களாக. கொஞ்ச காலம் மாம்சத்திற்குரியவர்கள், அப்புறம் ஆவிக்குரிய. இந்த யுத்தம் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகின்னு பேர் எழுதுகிறார். அப்போ இங்கே அதற்கு அடையாளமாக ஒரு யுத்தத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் பாருங்க, மோசே என்ன பண்ணுறாரு, ஆரோனும் ஊரும் சேர்ந்து ஒரு மலையில் ஏறி மோசே கைகளை உயர்த்தி இருக்கிறார். கீழே யோசுவா ஜெயிக்கிறார். அவருடைய கை வலித்து கீழே இறங்கும்போது இப்போ அமலேக்கியர் யோசுவாவை மேற்கொள்ளுகிறான். பாருங்க என்ன நடக்கிறது. கையை உயர்த்தி தேவனுக்கு நேராக விரிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கிறது. கீழே இறங்கும் போது ஒரு தோல்வி வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஜெபித்து கொண்டே இருக்கிறவருடைய வாழ்க்கையில வெற்றி வந்து கொண்டே இருக்கும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை தோல்விதான் வரும். பரலோகத்திலிருந்து தான் நமக்கு உதவி வர வேண்டும். பரலோகத்தின் தேவன் தான் நமக்கு நன்மை செய்ய வேண்டும். உங்களுடைய கரங்கள் எங்கே விரிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு நாளாவது உங்கள் கை 2ஐயும் விரித்து ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி ஜெபமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடி கையை கட்டிக்கிட்டு நிற்கிறது, பாக்கெட்டுக்குள்ளே அப்படி கையை விட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுறது, என்னென்ன பண்ணுறாங்க. ரொம்ப மாறிடுச்சு ஜெபமெல்லாம். ஆமாம், முழங்கால் பண்ணிவிடுவோன்னா உட்காந்துடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், முட்டி வலி இருக்குது, முடி இருக்கிறவங்கள பற்றி இல்லை. நல்ல வாலிப பிள்ளைகள் நேர் முழங்காலில் நிற்க மாட்டாங்க, உட்காந்துக்குவான், சம்மணம் போட்டு உட்காந்துக்கிடுவான். இல்லைன்னா எங்கிட்ட ஒரு செவுத்தில் போய் சாஞ்சி உட்காந்துக்கிடுவான். ஜெபம் இல்லைங்க. தேவன் இருதயத்தை காண்கிற தேவன், பயபக்தி உள்ள சிந்தையை பார்க்கிறார். அதை தேவன் விரும்புகிறார். இவனுடைய கை ஏறெடுக்கப்படும் போது யோசுவா ஜெயிக்கிறான். கை கீழே இறங்கும் போது யோசுவா தோற்று போகிறான். உடனே ஆரோனும் ஊரும் ஒவ்வொரு பக்கத்தில் உட்கார்ந்து மோசேயினுடைய கையை தாங்கி பிடிக்கிறார்கள். அதன் பிறகு யோசுவா ஜெயிக்கிறான். நன்றாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக விரித்து ஜெபித்து பாருங்களேன். உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும்.
இல்லை என்று சொல்லவில்லை. அந்த தேவைகளிலே நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் கையை தேவனுக்கு நேராக விரிச்சு, ஆண்டவரே என்னிடத்துல இல்லைப்பா ஒன்றும், என் பலனே அல்ல, நீரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரங்களை தேவனுக்கு நேராக விரித்தால் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிற தேவன், உங்களுடைய கரங்களை பார்க்கிற தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே இரக்கம் செய்வார். தேவனுக்கு நேராக கரங்களை விரிப்பதற்கு பதிலாக நான் நன்றாக சொல்வேன், மனுஷர்களுக்கு நேராக கரங்களை நீட்டுகிறார்கள். நீங்கள் தேவனுக்கு நேராக கரங்களை விரித்து பாருங்கள். மனிதர்களிடத்தில் போய் உங்கள் கையை நீட்டி எனக்கு இது வேணும்னு கேட்க வேண்டிய தேவையே இருக்காது. மனிதர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களை தேவனே பார்த்து கொள்ளுவார், தேவனே செய்வார். தேவன் உதவி செய்கிறவர், அவர் எபனேசர் தான். நிச்சயமாக நீங்கள் பாடுவீங்க அதிகமாக எபனேசரேன்னு பாடினால் மட்டும் போதாது. உங்கள் இருதயம், உங்கள் சிந்தை, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மாவிலே அவர் எபனேசராக இருக்க வேண்டும், உதவி செய்கிற தேவனாக இருக்க வேண்டும். அவர் நிச்சயம் உதவி செய்வார். உங்கள் கரங்களை விரியுங்கள், உங்கள் கை தேவனுக்கு நேராக ஏறிடுங்கள், முழங்கால் படியிடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் சொல்லுங்கள், கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் முகத்தை வெட்கத்திற்கு, அவமானத்திற்கு நீங்களாக்குவார். என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடையாக இருக்கோ எல்லா தடைகளை உடைத்தெறிவார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தயவு செய்து மனிதர்களை நம்பாதிருங்கள், மனிதர்கள் நோக்கி பார்க்காதிருங்கள். ஒருவேளை இன்றைக்கு உதவி செய்யலாம், இல்லை என்று சொல்லவில்லை, நாளைக்கு எரிச்சல் அடைவார்கள். நான் அநேக நேரத்தில் சொல்லுவதுண்டு, சபையில் சொல்லுவேன். உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு உதவி கேட்டு வர்றாங்க, ஒரு காப்பி தூள் கொடுங்க கான்னு வர்றாங்க. 2வது நாள் வர்றாங்க, அக்கா கொஞ்சம் காப்பி தூள், நீங்கள் என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க. முதல் நாள் கொடுத்தாச்சு, 2வது நாள், 3வது நாள் வரும்போதே நீங்கள் இங்கே என்ன சொல்லிகிட்டு இருப்பீங்க? இந்த இன்னைக்கு வர்றா, என்னத்தை கேட்க வர்றாளோ அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அந்த பொண்ணு வருது, அக்கா கொஞ்சம் அரிசி இருந்தால் கொடுங்க, கொடுத்துருவீங்க. 4வது நாள் வந்தால் என்ன சொல்லுவீங்க? உனக்கு வேறு வேலையே இல்லையா? தினம் வந்து என்கிட்ட வாங்குறிய, எப்படி ஏன் இப்படி எங்களை தொல்லைப்படுத்துகிறேன்னு கேட்டுருவீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அன்றன்றைக்கு காலையில் ஏன்ட்ட வா, உன் தேவைகள்லாம் நான் சந்திக்கிறேன், நீ என்கிட்ட வந்து நில்லு, உன் தேவையை சந்திக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். அன்றன்றுள்ள தேவைகளை, அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர் பாதத்தில் அமரும்படி சொன்னார். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும் என்று சொன்னார். கிருபை புதியது என்று சொன்னார். காலையில் போய் அவர் சமூகத்தில் உட்காருங்க, முழங்கால் படியிடுங்க, கையை விரிங்க, கண்களை ஏறிடுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கிறதுப்பா, நீங்கள் தான், எனக்கு வேற யாரும் இல்லை, நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான் என்னை பார்க்கணும், என் தேவைகளை சந்திக்கணும், என் பிள்ளையினுடைய தேவைகளை சந்திக்கணும், எங்களை அவமானத்திற்கு நீங்களாக்கணும், எங்கள் கண்ணீரை துடைக்கணும், காயங்களை ஆற்றணும், வியாதியின் படுக்கை ஆற்றி போடணும். நீங்கள் தான்ப்பான்னு சொல்லுங்க, நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் இறங்கி உங்களுக்கு நன்மை செய்வார். அவரை நோக்கி யார் கூப்பிட்டாலும் சரி, நிச்சயமாய் நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிடவே மாட்டாருங்க. ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்னு சொல்றார். உண்மைதான். உங்களை ஜெயிக்க வைக்கிறவர், உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர், விளையச் செய்கிறவர், வர்த்திக்க பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு இரக்கம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மட்டுமில்லைங்க, உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன். நீங்கள் கற்றுக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. முழங்கால் படியிடு, கரங்களை தேவனுக்கு நேராக விரித்து உன்னுடைய படிப்புக்காக, வேலைக்காக, திருமணத்துக்காக கர்த்தரை நோக்கி பார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். வியாதியின் படுக்கையை மாற்றிப்படுவார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி. புது கண்ணை கொடுக்கிறவர், சரீரத்தில் ஒரு புது அவயத்தை கொடுக்கவே மாட்டாரா? பரிதிமையை கொடுத்தாரே, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினாரே, 12 வருஷமாய் வியாதி சுகமாக்கினாரே, உங்களை சுகப்படுத்த மாட்டாரா? நிச்சயம் சுகப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். எனவே நீங்களும் சொல்லுங்கள், அவர் எனக்கு எபினேசராக இருக்கிறார் என்று சொல்லுவீர்கள். சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே உதவி செய்கிற தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் பரலோகத்திலிருந்து உதவி செய்கிறவர் அல்லவா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், கைகளின் பிரயாசத்திலும் என் தேவன் எபனேசராய் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இம்மட்டிலும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டான். தகப்பனே, நீர் எபனேசர் தான் ஆண்டவரே, உதவி செய்கிறவர் தான்.
இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து அவர்களை பலப்படுத்தி ஆற்றி தேற்றும்படி செபிக்கிறேன். நன்மையினால் திருப்தியாக்கும்படி செபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அவமானம், நிந்தை, வேதனைகள் எல்லாம் மாறட்டும் கர்த்தாவே. நீங்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord.